பேக் டு கலி கிரிக்கெட்டர். மேட்ச் எங்க போச்சு? ஃபீல்டிங் ஒரு கேட்சால என்ன வேணா பண்ண முடியும். அந்த அந்த கேட்ச் தான் மேட்ச் ஜெயிக்க வச்சுட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அந்த ஹெட்டோட கேட்ச் 22 மீட்டர் வந்து ரஷீத் கான் ஓடி வந்து அந்த கேட்சை பிடிப்பது வேற லெவல் கேட்சுங்க. டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட்டு பவுலிங் போடுறேன்னு சொன்னாங்க எஸ்ஆர்ஹெச் மட்டும் இல்லைங்க, ஐபிஎல் விளையாடுற 10 டீமுக்கு சொல்கிறேன். அதில் 9 டீமோட ஜிடிக்கு ஆப்போசிட் விளையாடுற 9 டீமுக்கு சொல்கிறேன். ஜிடியில் வெறும் 3 பிளேயர் எடுத்தால் மட்டும் நீங்கள் ஜெயிக்க முடியும். வெறும் 3 விக்கெட் எடுத்தால் மட்டும் உங்களால் ஜெயிக்க கண்டிப்பாக முடியும். சுமன் கில், சாய் சுதர்சன், பட்லர், இந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னமும் கிட்டத்தட்ட 3/4 வயசில் ஐபிஎல் முடிய போகுதுங்க. அப்படி இருந்தும் எந்த டீமுமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணி எடுத்த மாதிரி தெரில. அவங்க 3 பேர் தான் தூணு. அவங்கள விட்டா அடிக்க எனக்கு தெரிஞ்ச ஆள் கிடையாது. ஒவ்வொரு மேட்சும் அவங்க விளையாண்ட 10 மேட்சும் இந்த டாப் 3ல 2 பேர் இன்னும் பாஞ்சு ஒரு மணியாக கொண்டு போகிறாங்க. அப்படி என்னதான் ஸ்ட்ராட்டஜி? அவ்வளோ கோச்சஸ், அவ்வளோ அசிஸ்டன்ட் கோச்சஸ், அவ்வளோ மெம்பர் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைச்சி இந்த 3 பேர்த்துக்கு எந்த டீமாலையும் தூக்க முடியல. அப்படி ஒரு பேட்டிங் பவர் யூனிட் அவங்க. சாய் சுதர்சன், நீ எவ்வளோ அடித்தாலும் இந்தியன் டீமில் இடம் கிடைக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை. பட் கிடைக்குமா தெரில. சுமன் கில் ரன் அவுட் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு கேப்டனாக வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். அவர் கேப்டனாக பர்ஃபார்ம் பண்ணார், பேட்ஸ்மேனாக பர்ஃபார்ம் பண்ணுறதோட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் மேட்சுக்கு மேட்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஜோஸ் பாஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ராஜஸ்தானை இப்போ ஏற்பட்ட பிளேயரை எப்படா நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும்னு மனசு வருத்தமாக இருக்குது. ஒன்ஸ் அகைன் சொல்கிறேங்க, அவங்க பேட்டிங்கில் எந்த அளவு மாசோ, பவுலிங்கில் எந்த அளவு பாஸோ, ஃபீல்டிங்கில் வேற லெவல். அப்படி தான் சொல்லணும். ஃபீல்டிங் தரமான ஃபீல்டிங். நீ மேட்ச்சு கண்டிப்பாக நீ ஜெயிச்சிட்டங்கிறப்போ சிராஜ் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 4 அடிப்பார். கமின்ஸ் அது சூப்பராக தடுக்குவார். அதே மாதிரி அபிஷேக் சர்மா பேட் விடுவார் மிட் ஆன் மேலே. அதையும் சுமன் கிலும் சிராஜும் சூப்பராக தடுப்பாங்க. பட் ரஷீத் கான் கேட்ச் அந்த பிடிச்சி தான் வேற லெவல். ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்டிங் எஸ்ஆர்ஹெச் 1-2 இல்லை, கேட்சை விட்றாங்க, 4 விட்றாங்க. இதாங்க 2 டீமுக்கு இருக்குது டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் பேட்டிங்கில் சொதப்பலாம், பவுலிங்கில் சொதப்பலாம். ஆனால் ஃபீல்டிங் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் மேட்சையே மாற்ற முடியும். நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருங்க, பவுலராக இருங்க, யாராக வேணா இருங்க. ஆனால் ஃபீல்டிங் பேசிக் ஃபீல்டிங்னாச்சும் கற்றுக்கோங்க. ஒரு மதர் ஆஃப் லீக் ஐபிஎல் லீகில் கூட இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா எப்படிங்க 220 எப்படி ஜிடியில் வந்து அகமதாபாத்தில் சேஸ் பண்ண முடியும்னு தெரில. பட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட்டு அவுட் ஆனால் என்னன்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா கிளாஸ் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் பிரதீப் கிருஷ்ணாங்க, அதாவது மனுஷன் பவர் பிளேயெல்லாம் போடுறான், மிடில் ஓவரில் போடுறான், டெத் ஓவரில் போனால் ஒரு 4 கூட கொடுக்காம போடுறான். எப்படின்னே தெரில. வேற லெவல் பவுலிங். இஷாந்த் சர்மா இம்பாக்ட் பிளேயர் வந்து அவருக்கு பவுலிங் போடுறாரு. எனக்கு ஒரே ஒரு மன வருத்தவங்க ஆசிஷ் நெக்ரா ஒருத்தர் மட்டும். சாய் கிஷோர் ஒரு வேற லெவல் பவுலர். அவரை ஏங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? எஸ், பிரதீப் கிருஷ்ணா நல்லா போகிறார், இஷாந்த் சர்மா நல்லா போகிறார், சிராஜ் நல்லா போகிறார், ரஷீத் கான் நல்லா போகிறாரு, கோச்சி நல்லா போட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க 5 பேர்த்துக்கும் 3 ஓவர் கொடுத்து சாய் கிஷோருக்கு அந்த 3 ஓவர்லேருந்து 1 ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் மேட்ச் ஜெயிச்சிட்டீங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் அவர் கொடுக்க மாட்டீங்க. கடைசியில் கொடுத்தாங்க. இஷாந்த் சர்மா கால் உடஞ்சதுக்கப்புறம் கொடுத்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கு இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் சுமன் கில்லுக்கு கொடுக்கலாமா, பட்லருக்கு கொடுக்கலாமா, இல்லை இம்பாக்டாக தேவைப்படுற நேரத்தில் பிரதீப் கிருஷ்ணா விக்கெட் எடுத்தாரு அவருக்கு கொடுக்கலாமா, இல்லை கேட்சை வின் பண்ணி மேட்சை வின் பண்ண ரஷீத் கானுக்கு கொடுக்கலாமா? என்னை பொறுத்தவரை நான் சாய் சுதர்சனுக்கு கொடுப்பேங்க. ஏன்னா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருங்க. அவர் அடித்தது 48 இருக்கலாம். பவர் பிளேயில் ஜிடி 50 நோ லாஸ், 60 நோ லாஸ்ன்னு இருப்பாங்க. இந்த தடவை 80+ அடித்தாங்கங்க. அதனால் நான் சாய் சுதர்சன் கொடுப்பேன். நீங்கள் யாரை கொடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் படம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ண மாட்டீங்களா? தேங்க்யூ காய்ஸ்.